பெண் கல்வியும் பெண் வேலை வாய்ப்பும் அதிகரித்திருக்கும் இந்த காலத்தில் உண்மையாலுமே பெண்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லைன்னு தான் பதில் வரும். அதுவும் விளிம்பு நிலையில் வாழும் பெண்கள், தினக்கூலிகளாக இருக்கும் பெண்களாகட்டும், இல்லை வீட்டு வேலை செய்யும் பெண்களாகட்டும், நகர்ப்புறத்தில் வாழும் பெண்களாகட்டும், யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மரியாதையான வாழ்க்கை கிடைத்திருக்கிறதா, அவர்களுடைய உரிமைகள் அவர்களுக்கு புரிந்திருக்கிறதா, பெண்ணிய கருத்துக்கள் அவர்களை சென்றடைந்திருக்கதான்னு கேட்டால் இல்லைன்னு தான் பதில் வரும். என்னுடைய நூலின் இந்த பூக்காரம்மா நாவலினுடைய கதாநாயகியும் இப்படி ஒரு பெண் தான். நகரத்தில் ஒரு சிறு பகுதியில் வாழும் ஒரு பெண். கேட்டால் படித்த பல பெண்களிடையே இது இல்லை. இந்த லக்ஷ்மிக்கும் அது இல்லை. அவளுக்கு அவளுடைய கனவுகள் என்ன, அது எப்படி அடைகிறது, சின்ன சின்ன ஆசைகள் என்ன அப்படின்றது எதுவுமே தெரியல. அவளுக்கு ஒரு நாள் அதுக்கான ஒரு தெளிவு பிறக்குது, இன்னொரு பெண் வழியாக ஒரு தெளிவு பிறக்கிறது. அதற்கப்புறம் அவளுடைய வாழ்க்கை எப்படி மாறியது, அவளுடைய வாழ்க்கை எப்படி மேம்பட்டது அப்படின்றத இந்த கதையில் நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல உங்கள் வாழ்க்கையில் ஒரு நடந்த சில விஷயங்களை நினைவுபடுத்தும் ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். எனக்கு பிடித்த இந்த லக்ஷ்மி, நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் இந்த பூக்காரம்மா லக்ஷ்மி உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். படித்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். இதை நம்ம சாதாரண பூக்காரி சரித்திரம் படைக்க வந்தாள், உழைப்பாலே உயர்ந்திடுவாள், உண்மையின் வடிவானாள் பூக்காரம்மா, எங்கள் பூக்காரம்மா, வீரத்தின் விளைமகள் எங்கள் பூக்காரம்மா, சுயமரியாதை சுடராக சமூகத்தில்